Good morning students. Welcome to Sheba Group of School online class. Today we are going to discuss about Civics second unit Globalization and Trade. The lesson பார்க்கலாம் interesting on lesson. Intro பாருங்க. Liberalization, privatization and globalization, that is a LBG அப்படிங்கிற formula கொடுத்திருக்கு. Have become a much talked of subject among politicians, economists and businessmen in modern days. These are expressions of supporting pillar of the edifice of new economic policy. இவங்கெல்லாம் சேர்ந்து, அதாவது businessmen, economists, politician, இவங்கெல்லாம் இணைஞ்சு ஒரு new economic policyன்னு கொடுத்தாங்க. Of our government has been erected and implemented since 1991. நம்முடைய கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1991 வந்து நியூ எக்கனாமிக் பாலிசியை வந்து என்ன பண்ணுச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. ஓகே, இப்போ இதில் குளோபலைசேஷன்னா என்ன? குளோபலைசேஷன் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகமயமாதல். ஓகே, ஸோ த குளோபலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்டகிரேட்டிங் வேரியஸ் எக்கனாமிஸ் ஆஃப் த வேர்ல்டு வித்தவுட் கிரியேட்டிங் எனி பேரியர்ஸ் இன் த free flow of goods and services. மெயினாக வந்து குளோபலைசேஷனில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரீ ஃப்ளோவாக தாராளமாக வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் பொருள்கள் வந்து விற்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து அது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி, கேபிட்டல் அண்ட் ஈவன் லேபர் ஆர் ஹியூமன் கேபிட்டல் ஆல்சோ. அண்டர் குளோபலைசேஷன் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் இன்டகிரேட்டட். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து என்ன செய்யப்படுது, குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாத்தல். பொருள்கள் வந்து ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு இப்படி வந்து எந்த தடையுமே இல்லாமல் செல்வது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். The next, the globalization is the integration of a country with the world economy. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபலைசேஷனால் என்ன ஒரு இன்டகிரேஷன் இருந்ததுன்னா, அதாவது உலக பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருந்தது. பேசிக்கலி globalization signifies a process of internationalization ப்ளஸ் லிபரலைசேஷன், அதாவது தேசியமயமும் ஆக்கப்பட்டது அண்ட் லிபரலைசேஷன் மீன்ஸ் தாராளமயமாக்கப்பட்டது. இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் இந்த குளோபலைசேஷனில் இம்பார்ட்டன்ட் ஆன வியூ. லிசன் ஆல் ஆஃப் யூ. குளோபலைசேஷன் சிக்னிஃபைஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நேஷனலைசேஷன் அண்ட் ப்ளஸ் லிபரலைசேஷன். இந்த ரெண்டு விஷயந்தான் குளோபலைசேஷனில் நடந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன். லிசன் ஆல் ஆஃப் யூ. அதாவது the term of globalization was introduced by Professor Levitt, Theodore Levitt. அவர் நேம் பார்த்துங்க, Theodore Levitt. The historical background of globalization can be discussed on 3 stages. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜஸாக வந்து என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாருங்கள், அதாவது த ஹிஸ்டரி ஆஃப் குளோபலைசேஷன்னு பார்க்குறோம். இந்த ஹிஸ்டரி ஆஃப் குளோபலைசேஷனில் ஸ்டேஜ் 1 பாருங்களேன், ஆர்காயிக் குளோபலைசேஷன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆர்காயிக் குளோபலைசேஷன். ஸ்டேஜ் 2ல் வந்து புரோட்டோ குளோபலைசேஷன். அடுத்தது ஸ்டேஜ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் குளோபலைசேஷன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், லிசன். ஸ்டேஜ் 1 ஆர்காயிக் குளோபலைசேஷன், ஸ்டேஜ் 2 புரோட்டோ குளோபலைசேஷன், ஸ்டேஜ் 3 மாடர்ன் குளோபலைசேஷன். இந்த ஒவ்வொரு குளோபலைசேஷனை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ ஆர்காயிக் குளோபலைசேஷன். அதாவது ஆண்ட்ரியூ கண்டர் ஃப்ராங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஆர்க் தட் எ ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் ஹாஸ் பீன் எக்ஸிஸ்டன்ட் சின்ஸ் த ரைஸ் ஆஃப் trade link between Sumer and Indus Valley civilization in the 3rd millennium. 3rd millenniumலேயே இந்த அதாவது சுமருங்கிற நாடுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து இந்த அதாவது குளோபலைசேஷனுங்கிறது வந்து ஏன்சியன் பீரியட்லேயே இருந்ததாக சொல்லப்படுது. அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரி கண்டர் ஃப்ராங்க். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து an early form of globalized economics and culture known as archaic globalization exists during the
கலன்ஸ்டிக் ஏஜ், அதாவது அதுக்கு வந்து அந்த குளோபலைசேஷன் இருந்ததுக்கு ஒரு ஏஜே கொடுக்குறாங்க. தட் இஸ் எ கலனிஸ்டிக் ஏஜ்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா கமர்ஷியலைஸ்ட் அர்பன் சென்டர் இது எல்லாமே ஃபோக்கஸ்ட் ஆகி அரவுண்ட் ஆக்சிஸ் ஆஃப் கிரீக் கல்ச்சர் ஓவர் எ வைட் ரேஞ்ச் தட் எக்ஸ்டென்ஸ்ட் ஃப்ரம் இந்தியா டு ஸ்பெயின் அண்ட் சிட்டிஸ் ஆசியா. அதாவது இந்தியாவிலிருந்து ஸ்பெயின் முடிய பார்த்திங்கன்னா இந்த குளோபலைசேஷன் அதாவது ஆன்சியன் பீரியட்லேயே இருந்திருக்குது. அதனுடைய இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் குளோபலைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். அலெக்சாண்ட்ரியா, ஏதென்ஸ், ஆத்தனிக், ஆஸ் இஸ் எ சென்டர். இதெல்லாம் வந்து அந்த அதாவது ட்ராடுக்கு குளோபலைசேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டராக கருதப்பட்டது. ஓகே சில்ட்ரன், தென் நெக்ஸ்ட் an early form of globalization in the trade link between the Roman Empire, Parthian Empire and the Han dynasty. இந்த 3 அதாவது டைனஸ்டிக்கும் 2 எம்பையருக்கும் ஒரு சரியான லிங்க் வந்து இருந்திருக்குது ட்ராடில். யார் யார்? ரோமன் எம்பையர், பார்த்தியன் எம்பையர் அண்ட் த ஹேன் டைனஸ்டி. இதில் கமர்ஷியல் லிங்க் பிட்வீன் பார்த்திங்கன்னா திஸ் பவர் இன்ஸ்பயர்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்க் ரோடு. அந்த பீரியடில் வந்து சில்க் ரோடுன்னு ஒன்று வந்து போட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராடு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கமர்ஷியல் லிங்க்குக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல குட் பாத்தாக வந்து என்ன செய்தது அமைஞ்சது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ் வாஸ் ஆல்சோ an important early stage ஆஃப் குளோபலைசேஷன். முகலாயர்களுடைய பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மங்கள் எம்பையர் சொல்லுவாங்க. அந்த பீரியடில் கூட மிடில் ஈஸ்ட் அண்ட் சைனா இந்த இடங்கள்லாம் வந்து கிரேட்லி ஃபெசிலேட்டட் ட்ராவல் அலாங் த சில்க் ரோட். அந்த சில்க் ரோடு மூலமாக வர்த்தக மையங்கள் அதான் ட்ராடு போன்ற உறவுகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் இருந்ததாக கூறப்படுது. திஸ் ப்ரீ மாடர்ன் ஃபேஸ் ஆஃப் குளோபல் எக்ஸ்சேஞ்ச் ஆர் சம்டைம்ஸ் நோன் as ஆர்காயிக் குளோபலைசேஷன். அதாவது ப்ரீ மாடர்ன் பீரியட்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியடுக்கு முந்தைய காலம் இல்லையா, அதில் கூட குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இருந்திருக்கிறதாக வரலாறு கூறுகிறது. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? தென் நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோ குளோபலைசேஷன். லிசன் ஆல் ஆஃப் யூ. அதாவது த நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் நோன் ஆஸ் த ப்ரோட்டோ குளோபலைசேஷன். இந்த ஆர்காயிக் குளோபலைசேஷனுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன வருது? ப்ரோட்டோ குளோபலைசேஷன். இன் த 16th and 17th century அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் அண்டு ஸ்பானிஷ் எம்பையர்ஸ் அண்ட் டச் அண்ட் பிரிட்டிஷ் எம்பையர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 17th centuryலேயே குளோபலைசேஷன் பிகம் ப்ரைவேட் பிஸ்னஸ் ஃபினோமினான் லைக் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதாவது 1600 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. எதுக்காக? அதாவது பொருள்கள் வந்து வியாபார வர்த்தகமயம் பண்ணுவதற்காக. அண்ட் த ஃபர்ஸ்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபவுண்ட் இன் 1602. அதாவது ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இயரெல்லாம் மஸ்ட்டு கீப் இட் இன் மைண்ட். 1600 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, 1602 வந்து பார்த்திங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இவங்கெல்லாம் வாணிகத்துக்காக அங்கங்கே என்ன செஞ்சாங்க? சென்டர்ஸ் வந்து அமைச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லைகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, விரிவுபடுத்திட்டாங்க. இன் 16th century போர்ச்சுகீஸ் ஸ்டார்டட் எஸ்டாப்ளிஷிங் ட்ரேடிங் போஸ்ட். அதாவது ஃபேக்ட்ரிஸவே அமைச்சு ஆஃப்ரிக்கா டு ஏசியா அண்ட் பிரேசில் இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து உற்பத்தி பொருளை என்ன செஞ்சாங்க? பல்வேறு இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் எ ப்ரோட்டோ குளோபலைசேஷன் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் மாடர்ன் குளோபலைசேஷன். மாடர்ன் குளோபலைசேஷன் எடுத்துட்டோம்னா த 19th century witnessed the advent of globalization approaching its modern form between the globalization in the 19th and the 20th century. There are significant in the differences. 19வது நூற்றாண்டுக்கு 20வது நூற்றாண்டு அந்த இடைப்பட்ட காலத்தில் பல வேறுபாடுகள் சிக்னிஃபிகண்ட் வந்து மாடர்ன் குளோபலைசேஷனில் ஏற்பட்டது. தீஸ் ஆர் 2 main points. 2 முக்கியமான காரணம். The first one is the global trade in the center, அதாவது center as well as the capital investment and the economy.
ஒன்று வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க எக்கனாமியில். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் இஸ் த குளோபல் ட்ரேட் இன் த 20th century shows a higher share of trade merchant production. ஒன்று வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வந்து எக்கனாமியை வந்து என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து என்ன செஞ்சாங்க, உற்பத்தி பொருள்களை ப்ரொடக்ஷன் மெட்டீரியலை வந்து அதிகப்படுத்தி அது மூலமாக வந்து என்ன செஞ்சாங்க, ஹையர் ஷேர் ஆஃப் ட்ரேட் இன் மெர்ச்சன்ட் ப்ரொடக்ஷன், எ growth of the trade in services and the rise of production and trade by multinational firm. அவங்களுக்கு அதிகப்படியான உற்பத்தியை ஏற்படுத்தி அவங்க உற்பத்தியான பொருள்களை பல நாடுகளுக்கு என்ன செய்யப்பட்டது, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணாங்க. அதுதான் மல்டிநேஷ்னல் ஃபார்ம்னு சொல்லப்படுகிறது. தட் இஸ் எ மாடர்ன் குளோபலைசேஷன். தென் நெக்ஸ்ட் multinational trade contract and agreement have been signed. இந்த மல்டிநேஷ்னல் ட்ரேட் கான்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் படிவத்தில் சைன் பண்ணுறாங்க. லைக் த ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட், அதாவது GATT கேட்னு சொல்லுவாங்க, அதாவது GATT கேட்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண ஒரு இது. So, and World Trade Organization is an important word, WTO. WTO means World Organization, இல்லையா? So, that is a WTO. அதாவது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனில் வந்து அக்ரிமெண்ட் அண்ட் டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். WTO மீன்ஸ் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் அதாவது 1890 வந்து பாருங்களேன், த வேர்ல்டு வார் 1ல் இன்ஸ்டெபிலிட்டி ட்ரேட் வாஸ் எ ப்ராப்ளம். But in the post-war period, there has mostly been economic expansion were leads to the stability. World War 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டெபிலிட்டியாக இருந்த எக்கனாமிக்கானது ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து வந்தது, ஒரு சரியான ஒரு எக்கனாமிக் ஸ்டேஜுக்கு வந்தது. டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் have caused lower transporting cost. It takes just a few hours to transport goods between the continuous, அதாவது பார்த்திங்கன்னா அந்த பொருள்களை வந்து கொண்டு செல்லக்கூடியதுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லையா, இது வந்து லோ காஸ்ட்டு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்தது. எதில், மல்டிநேஷ்னல் குளோபலைசேஷனில். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ஸ். அதாவது சவுத் இந்தியாவில் வந்து இந்த ட்ரேடெல்லாம் எப்படி இருந்தது அதை பார்க்குறேன் பாருங்கள். Southern Indian trade guilds were formed by merchants in order to organize and expand their trading activity. Guild means வந்து பார்த்திங்கன்னா GUILD guild. இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தா குரூப்னு சொல்கிறாங்க. அதாவது குரூப் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த குரூப் ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்தாங்கன்னு பாருங்கள். Trade guilds become channels through which Indian culture was exported to other lands. South India trade was dominated by the Cholas. சோலா பீரியட்லேயே சவுத் இந்தியாவில் வந்து இந்த ட்ரேட் மார்க்கெட்டிங் எல்லாம் இருந்ததாக சொல்லப்படுது. இட் ரீப்ளேஸ் த பல்லவாஸ். சோலாஸில் மட்டும் இல்லாமல் பல்லவர்கள் காலத்திலையும் இந்த ட்ரேடிங் சிஸ்டம் இருந்ததாக கூறப்படுது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இயர்லி ட்ரேடர்ஸ்னு பார்க்குறோம். இப்போ இயர்லி ட்ரேடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்டிங் பீரியடில் எப்படி இருந்தது. இந்த இயர் 1053 AD த கலிங்கா ட்ரேடர்ஸ், கலிங்காங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஒரிசான்னு சொல்லப்படுது. ஓகே, then red colored stone decorative object for trade and also cotton textile. இவங்க பார்த்திங்கன்னா அழகழகான ரெட் ஸ்டோனுக்கும் டெக்கரேட்டிவான அந்த ஸ்டோனுக்கும் காட்டன்ஸ் டெக்ஸ்டைல் இதுக்கெல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு சவுத் ஈஸ்ட் ஏசியா அந்த பகுதிகளில் எல்லாம் இவங்களுடைய ட்ரேட் வந்து என்ன செய்கிறது இருந்தது இல்லையா. செவரல் ட்ரேட் கில்ஸ் ஆப்ரேட்டட் இன் மெடியவல் சதர்ன் இந்தியா such as கார்டிகாஸ், நாக்ராஷ் அண்டு மும்மூர்த்தி தண்டாஸ், ஐயவோல், இப்படி நிறைய அது பல பேர்களில் வந்து இந்த ட்ரேட் இருந்ததாக
கூறப்படுது. ஓகேவா? தட் இஸ் எ கில்ட் மீன்ஸ் ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக பல நாடுகளில் ட்ரேட் வந்து யூஸ் பண்ணப்பட்டது. லிசன் சில்ட்ரன், நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா. இந்த யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் எப்படி அவங்களுடைய ட்ரேடிங்ஸ் எல்லாம் அமைச்சாங்கன்னு பாருங்கள். This was due to the trading activities of the various European companies which came to India during this period. The discovery of a new all sea route from Europe to India. நிறைய பார்த்திங்கன்னா கடல் மார்க்கமான வழிகள் வந்து என்ன செய்யப்பட்டது, அமைக்கப்பட்டது. அதனால தான் யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு கிரேட் இன்டர் ரிலேஷனே இருந்திருக்கு இல்லையா? இதில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா குட் கோப் பை வாஸ்கோ ட காமா had for reaching repercussion on the civilized world. அவர் தான் வந்து என்ன செஞ்சார், கடல் மார்க்கமாக கண்டுபிடிச்சு அந்த ரூட்டில் வந்தார். இந்தியா coastal and maritime trade was monopolized by the European. யூரோப்பிய நாடுகளுக்கு வந்து அதாவது சீ ரூட் மூலமாக வந்து என்ன செய்யப்பட்டது, அதாவது அந்த ட்ரேடிங் வந்து சவுத் இந்தியா வர வந்து அவங்க வந்து இருந்தது. ஐரோப்பா நாடுகளினுடைய ட்ரேடிங் வந்து நம்முடைய சவுத் இந்தியன் எல்லைக்கு வரைக்கும் என்ன செய்யப்பட்டது இருந்ததாக கூறப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது த போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் வாஸ்கோ ட காமா தலைமையில் லேண்டட் அட் காலிக்கட் ஆன் த 17th May 1498. அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து யார், அதாவது வாஸ்கோ ட காமா தலைமையில் வந்து இந்த ட்ரேடிங் இதெல்லாம் வந்து அவங்க அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. Then second trip of Vasco da Gama in 1502 led to the establishment of trading station. முதல்ல கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆக்டிவிட்டி ஆரம்பித்தாங்க. செகண்ட் ஒன் இவர் வாஸ்கோ ட காமா வந்து என்ன பண்ணுறாருன்னா ட்ரேடிங் ஸ்டேஷன்னே ஒன்று உருவாக்குறார். அட் காலிக்கட், கொச்சின், கெனனூர் இது போன்ற இம்பார்ட்டன்ட் சிட்டிஸில் எல்லாம் அந்த ஸ்டேஷன் வந்து உண்டாக்கி த கொச்சின் வாஸ் த இயர்லி கேபிட்டல் ஆஃப் த போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. இதில் மெயினாக வந்து அந்த கொச்சின் தான் வந்து போர்ச்சுகீஸுக்கு வந்து ஒரு கேபிட்டலாகவே ட்ரேடிங் சென்டருக்கு செயல்பட்டது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து டச் இன் சவுத் இந்தியான்னு பார்க்குறோம். டச் மீன்ஸ் டச் பீப்புள்ஸ், பிரிட்டிஷு, போர்ச்சுகீஸ் இல்லையா, அப்படி சொல்கிறது போல் டச் பீப்புள். இந்த டச்சுன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டூக் த செவரல் voyages மீன்ஸ் கடல் பயணங்கள். formed the 1596 and formed the Dutch East India Company 602. இந்த டைமில் தான் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கடல் மார்க்கமாக வந்து தன்னுடைய வாணிபங்களை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஃபேக்ட்ரிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா மசூலிப்பட்டினம் அண்ட் பெட்டப்போலி, அதாவது நிசாம் பட்டணம்னு சொல்லப்படுகிறது, தேவனாம்பட்டினம், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டராக இருந்திருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா அதில் அவங்க உற்பத்தி பண்ண முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் பாருங்களேன். டச் வேர், இண்டிகோ, சால்ட் அண்ட் பெங்கால் ராவ் சில்க்கு, இது எல்லாமே வந்து அவங்க உற்பத்தி பண்ண பொருள்கள். இதில் புலிகேட் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த டச் இன் இந்தியா. புலிகேட்டுங்கிற பகுதியை வந்து கேபிட்டலாக வச்சு தான் செயல்பட்டாங்க. த நாகப்பட்டினம் ஆன் த தாஞ்சூர் காஸ்ட் அக்வயர்ட் ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் இன் 1659. 1659 வந்து பார்த்திங்கன்னா தாஞ்சூர் பகுதிகளில் கூட அவர்கள் என்ன செஞ்சுருக்குது, அவர்களுடைய ட்ரேடிங் இருந்ததாக சொல்லப்படுகிறது. லிசன் சில்ட்ரன்ஸ், இந்த லெசன்ஸ் ரிலேட்டடாக சில பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லிசன் சில்ட்ரன், திஸ் பிக்சர் டினோட் எ டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ட்ரேடிங்காக யூஸ் பண்ணப்பட்டது. திஸ் பிக்சர் டினோட் எ கேட். லிசன், திஸ் பிக்சர் டினோட் எ WDO, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். This picture denote a globalization. This picture also denote globalization. Okay children, இந்த lesson related சில pictures எல்லாம் விஷுவலாக பார்த்தேன் இல்லையா.
நெக்ஸ்ட்டு வந்து குளோபலைசேஷன் இன் இந்தியா. இந்த குளோபலைசேஷன் வந்து இந்தியாவில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது? லிசன், இதை ஸ்டார்ட் மட்டும் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் செஷனில் இன்னி ப்ரீஃபாக மற்ற டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன் இந்தியா த பீரியட் ஆஃப்டர் 1980-81 was the marked by severe balance of payment difficulties mainly due to hike in oil price and Gulf War. கல்ஃப் வார்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து எண்ணெய் வளங்கள்லாம் அதிகப்படியான ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது இல்லையா? ஸோ when the new government took over in June 1991, India had unprecedented balance of the payment crisis, the finance of the central and the state government. அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்கனால வந்து ஃபைனான்ஸ் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஸோ had reached a situation of the near bankruptcy. Bankruptcy means வந்து என்னது, அந்த பேங்க்கில் குறிப்பிட்ட டைமில் அந்த கடன் வந்து செலுத்த முடியாத சூழல் ஏற்படுறது தான் bankruptcyங்கிறோம். ஸோ with the downgrading of India's credit rating by some international agencies, there was heavy flight of the capital out of India. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய எக்கனாமிக்ஸ் சரிஞ்ச சிச்சுவேஷனில் நிறைய கேபிட்டல் எல்லாம் வந்து என்ன செஞ்ச ஆரம்பித்தாங்க, இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் வந்து உருவாச்சு. ஓகேங்களா? ஸோ அண்டர் தீஸ் சர்க்யூம்டன்சஸ் த கவர்மெண்ட் ஃபார் 1991 to 1992 presented its budget in July 1991. அப்போ ஒரு பட்ஜெட் வந்து ஜூலை 1991 தாக்கல் பண்ணுறாங்க. அதில் வந்து the series of policy changes with the underline, அதாவது ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுக்குறாங்க. என்னது? குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்சேஷன் அப்படிங்கிற ஒன்றை கொடுத்துட்டு this has come to be called as Indian New Economic Policy. அந்த மூணு விஷயத்தை, ஏன்னா இந்தியாவினுடைய பொருளாதார சீரழிற சூழல் ஏற்பட்ட பொழுது அவங்க கொடுத்தது தான் வந்து அந்த நியூ எக்கனாமிக் பாலிசின்னு கொடுத்தாங்க. அதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திஸ் பாலிசி வாஸ் ஸ்ட்ரென்தன் when India signed the Untitled Chapter in 1994. 1994ல் ஒரு இதில் வந்து சைன் பண்ணுறாங்க. அந்த டிராப்டுக்கு வந்து Untitled Chapterன்னு பேர். அந்த எக்கனாமிக் நலிந்த சூழலில் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான் வந்து என்னது, நியூ எக்கனாமிக் பாலிசி, அதாவது GLPன்னு சொல்லப்படுது. ஓகே, G மீன்ஸ் குளோபலைசேஷன், L மீன்ஸ் லிபரலைசேஷன், P மீன்ஸ் ப்ரைவேட்சேஷன். கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி மூலமாக பொருளாதாரத்தை என்ன செய்யப்பட்டது, மேலும் சீரமைக்கப்பட்டது. Okay children, today's session is over. See you in the next class. Thank you.